ஓகே, வெல்கம் டு மியானி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் லெசன் தான். Inheritance is the process by which characters are passed on from parents to progeny. It is basis of heredity. ஸோ அம்மா அப்பா கிட்டேருந்து வந்து கேரக்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகுதுல, அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்றாங்க. ஸோ இதுதான் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டினா வந்து பரம்பரை. வேரியேஷன் இஸ் த டிகிரி பை விச் progeny differ from parents. ஸோ அம்மா அப்பா கிட்டேருந்து குழந்தைங்க வந்து டிஃபர் ஆயிருக்கலாம், அதாவது வேறுபட்டு இருக்கலாம், அதுதான் வேரியேஷன். Variation that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and select for organisms that possess desirable characters. ஸோ வேரியேஷன்றது வந்து இயற்கையாகவே வந்து அனிமல்ஸ் கிட்டையும் பிளான்ஸ் கிட்டையும் இருக்கு. வைல்டு பாப்புலேஷன் நிறைய பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இப்போ டிசைரபிள் கேரக்டர், நம்மளுக்கு தேவையான கேரக்டர்ன்றதை வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ஆர்கானிசம் கிட்ட நம்ம செலக்டிவாக நம்ம ப்ரீட் பண்ணுறது. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த்ரூ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் ancestral wild cow we have well known Indian breed. எக்ஸாம்பிள் சகைவால் cow in Punjab. அதாவது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்னு வைல்டு கவ், காட்டில் வாழ்கிற ஒரு கவு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறது. டொமஸ்டிகேஷன்னா வீட்டில் வளர்க்குற அனிமலாக மாற்றிருக்காங்க. அது வெல் நோனான இந்தியன் பிரீட் எதுனா சகைவால் cow in Punjab. Mendel's law of inheritance. Johann Mendel conducted hybridization experiment on garden pea for 7 years and proposed the law of inheritance in living organisms. And 7 years என்னன்னா 1856 to 1863. ஸோ ஜோகர் மெண்டல்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கார்டன் பீல, அதாவது பட்டாணி செடியில வந்து ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்றாரு. ஸோ அதை வச்சு இவர் வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதை வந்து லிவிங் ஆர்கனிசம் வச்சு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட், டியூரிங் மெண்டல் இன்வெஸ்டிகேஷன் into the inheritance pattern, it was for the first time that statistical analysis and mathematical logic were applied to problem in biology. ஸோ மெண்டல் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பயாலஜியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸையும் மேத்தமெட்டிக்கல் லாஜிக், அதாவது மேக்ஸ் எடுத்துன்னு வந்து பயாலஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் சொல்கிறாரு. ஸோ பயாலஜியில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. His experiment had a large sampling size which gave greater credibility to the data that he collected. ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து லார்ஜ் சாம்பிளிங் சைஸ், அதாவது நிறைய அளவில் வந்து சாம்பிளிங் சைஸ் வச்சுருந்தாரு. அதாவது நிறைய பழஞ்செடி ஒரு தோட்டம் முழுக்க நல்லா வச்சுருந்தாமே, இந்த மாதிரி நிறைய பெருசாக வந்து லார்ஜ் சைஸ் ஆஃப் சாம்பிளிங் வச்சுருந்தாரு. அதுதான் வந்து நம்பகத்தன்மை, கிரெடிட்டபிலிட்டின்னு நம்பகத்தன்மை. அதுதான் வந்து ஒரு இப்போ ஒரு பிளான்ட்ல மட்டும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும். இதோ 4-5 பிளான்ட்டையும் நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், 4-5 பிளான்ட்டும் இதே மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஏரியாலே இருக்கிறதுலேயே இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி. ஓகே. Also, the confirmation is inference from experiment on successive generation of his test plant provide that his result pointed to general rule of inheritance rather than being unsustainable ideas. ஸோ இவர் வந்து இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா அந்த கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை பற்றி அவருக்கு ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் இதை மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. மெண்டல் இன்வெஸ்டிகேஷன் character garden pea plant that were manifested as two opposite traits. Example, tall or drop plants, yellow or green seed. ஸோ மெண்டல் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணது வந்து கார்டன் பீல எதை வச்சுன்னா, அதாவது பட்டாணி செடியில் வந்து ஆப்போசிட் கேரக்டர், அதாவது ஒன்று குட்டியாக இருக்குன்னா இன்னொன்று வந்து உயரமாக இருக்கா மாதிரி, இன்னொன்று வந்து எல்லோ கலரில் இருக்குன்னா ஒரு சீடு, இன்னொன்று வந்து பச்சை கலரில் இருக்கா மாதிரி. இதுதான் ஆப்போசிட் ட்ரீட். This allowed him to set up a basic framework of rule governing inheritance, which was expanded on by later scientists to account for all the drivers, natural observation, and the complexities inherent in them.
ஸோ சயின்டிஸ்ட்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நேச்சுரலாக இதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதுல வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் அதாவது நிறைய வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டினா வந்து சிக்கலான Mendel conducted such artificial pollination or cross-pollination experiment using several true breeding pea line. ஸோ இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது அதாவது ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அதாவது இப்போ இவராகவே வந்து ஒரு ஆன்தரையும் இன்னொரு ஃபீமேல் இது இருக்குல்ல ஆன்தரை இப்படிக்கா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அதுமா அதாவது ஒரு பூமி இன்னொரு பூமி வந்து இவரே வந்து இப்படிக்கா வந்து மகர்ந்து சேர்க்கை பண்ணுறாரு கிராஸ் பாலினேஷன் பண்ணுறாரு அதை பண்ணி சிவரல் ஜென்ரேஷன் இப்படியே பண்ணும்போது இவர் வந்து ட்ரூ ப்ரீடிங் பியாலின் அதாவது ரெண்டுமே வந்து எத்தனை தடவைனாலும் நமக்கு கேபிட்டல் டி அதுதான் டால் பிளான்டாகவே வரும் அதுதான் வந்து ட்ரூ ப்ரீடிங் பியாலின் இல்லைன்னா ஷார்ட் டி இதுவும் ட்ரூ ப்ரீடிங் பியாலின் தான் True breeding line is one that having undergoing continuous self-pollination that show in stable trait inheritance and express for several generations. ஸோ ட்ரூ ப்ரீடிங் லைன்ன்றது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து இந்தமாதிரி செல்ஃபாக நம்ம இந்தமாதிரி பாலினேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி நமக்கு ஸ்டேபிளாக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது ஸ்டேபிளாக நமக்கு டாலுன்ற ஒரு ஜென்ரேஷன் இல்லைன்னா ஷார்ட்டுன்ற அதே ஜென்ரேஷன் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதான் சிவரல் ஜென்ரேஷனுக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மெண்டல் செலக்டட் 14 ட்ரூ ப்ரீடிங் பியா பிளான்ட் varieties as a pair which were similar except for one character with contrasting trait. ஸோ மெண்டல் எடுத்துக்கிறது வந்து இதே மாதிரி ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறது வந்து 14 ட்ரூ ப்ரீடிங் பியா பியா வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டாரு 14 வகையான பியா வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டாரு அண்ட் இது எல்லாமே பேர் ஆகும்போது 7 பேர் இருக்காது ஸோ மொத்தம் வந்து 14 இருக்குது ஆப்போசிட் கேரக்டர்ஸ். ஸோ சிமிலர் எக்ஸப்ட் ஒன் கேரக்டர் இன் கான்ட்ராஸ்டிங் டேட் ஒன்றுத்து கூட கான்ட்ராஸ்டிங் டேட் இல்லாமல் எடுத்துக்கல அப்படின்றது. Some contrasting traits selected were smooth or wrinkled seed, yellow or green in green seed, inflated, full or constricted green in yellow pod and tall or rock plant. அதாவது இவர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறதுனா ஸ்மூத்தாக அது நல்லா வந்து மேலே வந்து பார்க்கும்போது வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ரிங்கிள்டுனா வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்காம எதுவும் இந்த இப்படிக்கா ஸ்மூத்தாக இருக்குன்றது. ரிங்கிள்டுனா வந்து ஸ்மூத்னா இது சர்க்கிள் ஸ்மூத்னா அது இந்தமாதிரி நல்லா உருண்டையாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொன்று வந்து ரிங்கிள்னா வந்து கொஞ்சம் இப்படிக்கா சுருக்கமாக இப்படி இருக்காது. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆர் எல்லோ கலர் அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறதோ இல்லை பச்சை கலரில் இருக்க சீடு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாட்டட்னா வந்து இப்படிக்கா இருக்கும்ல அதோட தோல் மாரி பட்டாணி இப்படிக்கா உள்ள இருக்குதுன்னா அதில் இந்த மாதிரி இருக்கும்ல அது. கன்ஸ்ட்ரிக்டட்னா வந்து இப்படிக்கா இருக்கும் அது. மெயின் பாட்ஸ் அண்ட் டால் ஆர் டாக் பிளான்ட் வந்து ஹைட்டாக இருக்குது நெக்ஸ்ட் குள்ளமாக இருக்க பிளான்ட்டு. Inheritance of one gene. Inheritance of one gene. Hybridization experiment carried out by Mendel where he crossed tall and rough pea plant to study the inheritance of one gene. So hybridization experiment ன்றது மெண்டல் வந்து கேரி பண்ணியிருக்காரு. ஸோ ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு டாலான ஒரு பிளான்ட்டையும் ஒரு ஷார்ட்டான பிளான்ட்டையும் வந்து கிராஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு ஜீனுன்றதை வந்து அவர் வந்து ஒரு ஜீனுன்றதை பற்றி ஸ்டடி பண்ணுறாரு. அவங்க இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன பார்த்தோம் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரோஜனிக்கு வந்து கேரக்டர் வந்து பாஸ் ஆகுதுன்றது பார்த்தோம்ல அதுதான் சொல்கிறாங்க அதை அவர் பார்க்குறாரு. He collected the seed produced as a result this cross the grew the generate and the plants or the first hybrid generation. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி சீட் அது ப்ரொடியூஸ் பண்ணது என்ன ரிசல்ட் அவருக்கு அந்த கிராஸில் கிடச்சிதுன்னா வந்து அந்தமாரி பண்ணும்போது அவருக்கு வந்து ஹைப்ரிட் ஜெனரேஷன் அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டீன்றது கிடச்சிது அவருக்கு. அதுதான் ஹைப்ரிட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் கிடச்சிது அவருக்கு. நெக்ஸ்ட் திஸ் ஜெனரேஷன் ஆல்சோ கால்டு ஃபெலியல் ஒன் progeny or F1 generation.
ஸோ இந்த ஜெனரேஷன் அவர்கள் வந்து ஃபிலியல் ஒன் ஜெனரேஷன் ஃபிலியல் ஒன் ப்ரோஜனி இல்லைனா F1